கொம்மிடி ஊர் மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருவேறு தெய்வங்களையும் வணங்கி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணைக்கணங்க உங்களுடைய பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி மரகதம் வெற்றிவேல் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை சேகரிப்ப உங்களை சந்திக்க நான் இங்க வந்திருக்கேன். இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நேரத்துல இவ்வளோ அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும் நீங்க எல்லாரும் இந்த வெயில்ல காத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னை சந்திக்க இங்க இருக்கீங்க. உங்களுடைய இந்த அன்புக்கு நான் என்றென்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கோம், அதை நான் பேசிடுறேன். முதல்ல 23ஆம் தேதி நம்ம எல்லாரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறோம். இந்த சட்டமன்ற தேர்தல்ல அடுத்த 5 வருஷம் நம்மளை வழி நடத்தக்கூடிய நம்மளுடைய ஆட்சி, நம்மளுடைய அரசாங்கத்தை நடத்தக்கூடிய தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். இன்னும் சொல்ல போனா நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. இந்த நேரத்துல 2 விஷயம் நீங்க மனசுல வச்சுக்கணும். அத்தனை கட்சிகளுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் கட்சிக்காரங்களும் உங்களை வந்து கடந்த ஒரு மாசமா இல்ல ஒரு சில மாதங்களாக உங்களை வந்து சந்திச்சுட்டே வர்றாங்க. அவங்க கட்சிகளுடைய செயல்பாடுகள் நிலைப்பாடுகளை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க அவ்வளவு பொறுமையா கேட்டதுக்கு முதல்ல நான் உங்களை பாராட்டுறேன். ஆனா நீங்க முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல மனசுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கணும். ஒரே ஒரு கேள்விக்கு பதில் நீங்க வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எங்களுக்காக, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக யாரு முழு மனதோட செயல்பட்டு போராடி எங்களுக்காக பாதுகாப்பான ஒரு ஆட்சியை தருவாரு. இது மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும். வார்த்தைகள் விட செயல்கள் தான் ரொம்ப பலமா பேசுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனோட உள் மனசுல இருக்கிற விஷயம் அவங்க சொல்ற வார்த்தைகள் விட அவங்க செய்யற வேலைகள், அவங்க செய்யற பணிகள் தான் அவங்க உள் மனசோடைய உண்மைத்தனத்தை காட்டி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கடந்த 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் அவர்களை நம்பி தமிழ்நாடு மக்கள் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து அவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு கைமாறு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கொஞ்சம் நம்ம பார்ப்போம். சொன்னேன் இல்லையா, வாக்குறுதிகள்ல எத்தனையோ சொன்னாரு. 525 சொன்னாரு. அந்த 525 வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி இருந்தா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சொர்க்கமா மாறி இருக்கும். நீங்க எல்லாருமே ஒரு மாளிகையில வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, கனவு லோகத்துல இருந்திருப்பீங்க. ஆனா உண்மையான நிலைப்பாடு என்னன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாரும் உழைக்கிறதும், உங்களுடைய சம்பள பணம் நீங்க மாச கடைசியில வாங்கும் போது உங்க குடும்பத்தோடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் நீங்க வாங்குறீங்க. அதுக்காக தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டு இந்த ஆட்சிக்கு அப்புறம் உங்களுடைய அந்த கஷ்டப்பட்டு வாங்கின உங்களுடைய சம்பாதிச்ச சம்பள காசு குடும்பங்களை காப்பாத்துறதுக்கு போதுமானதில்லை. இதுக்கு காரணம் அவருடைய ஆட்சியில விலைவாசிகள் ஆகாய அளவுக்கு உயர்ந்திருக்கு. விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசிய உயர்த்தி விட்டிருக்காரு அப்படிங்கிறது உண்மை. அப்புறம் நீங்க எல்லாரும் பெண்களும் குடும்பங்களோட குழந்தைங்களும் பாதுகாப்பான முறையில எங்க வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடமாட வேண்டிய ஒரு சுதந்திரம் இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகம். ஜனநாயகம் இல்ல, ஒரு உண்மையான சுதந்திரமான நாடுன்னு சொல்லலாம். இன்றைக்கு பாதுகாப்பான நிலை இருக்காமா உங்களுக்கு?
பயம் இல்லாம உங்களால நடமாட முடியுதா? உங்க பெண் குழந்தைங்களை வீட்டை தாண்டி நீங்க கல்லூரிக்கு அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, வேலைக்கு அனுப்புறீங்க. மன நிம்மதியோட அனுப்ப முடியுதா உங்களால? தாய்மார்கள் மட்டும் இல்ல, குடும்ப தலைவர்களுக்கும் நான் கேட்கிறேன். கட்சி துண்டு போட்டவங்களை மட்டும் நான் கேட்கல, அங்கே தள்ளி இருந்து எல்லாரும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? உங்க எல்லாரையும் தான் சந்திக்க, உங்க எல்லார்கிட்டயும் தான் பேச நான் வந்திருக்கேன். உங்க வீட்டுல உங்க பெண் குழந்தைங்களை வீட்டை தாண்டி உங்களால நிம்மதியா அனுப்ப முடியுதா இல்லையாமா? இன்னைக்கு அந்த நிலை இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, ஸ்டாலின் அவர்களுடைய பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. விலைவாசி கட்டுப்படுத்தல, சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் யாருமே அவங்களுடைய சம்பள பணத்துல ஒரு நியாயமான முறையில இன்னைக்கு வாழ முடியல. ஸ்டாலின் அவர்களுடைய செயல் இன்றைக்கு எந்த குடும்பத்துக்கும் சேர்ந்த எந்த ஒரு பெண், எந்த ஒரு குழந்தையோ தனியாகவோ இல்ல எந்த பகுதியிலயோ எந்த நேரத்திலயோ பயம் இல்லாம தைரியமா நடமாட முடியல. இது ஸ்டாலின் அவர்களுடைய இன்னொரு மகத்தான செயல். நீங்க உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக அவங்க பேர்ல எடுத்த கல்வி கடனை ரத்து செய்வேன்னு சொன்னாரு. அந்த கடன் சுமைய தீருமே அப்படின்னு அவருடைய வாக்கு நம்பி நீங்க அவருக்கு உங்களுடைய வாக்கு கொடுத்தீங்க. இன்னி வரைக்கும் ஒரு பிள்ளையோட கல்வி கடன் கூட அவங்க ரத்து செய்யல. உங்க பிள்ளைங்க படிச்சு முடிச்ச பிறகு நல்ல வேலை கிடைச்சு சந்தோஷமா வேலை பண்ணிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு நிறைவேற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியவங்க. அந்த வேலை வாய்ப்புன்னு சொன்ன இல்லைங்களா? உங்க பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு 5.5 லட்சம் அரசு வேலைகளை நான் போட்டு தருவேன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல ஒரு பிள்ளைக்கு ஒரு அரசு வேலை கூட கிடைக்கல. இதுவும் பொய். இதுவும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மிகப்பெரிய பொய்யான வாக்குறுதி. இப்படி நீங்க பட்டியல் போட்டுட்டு போனீங்கன்னா எல்லாமே பொய் பொய் பொய். எல்லாத்துலயும் ஏற்றத்தாழ்வு நல்லது கெட்டது இருக்குமா? ஆனா எப்படின்னு தெரியல, ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை வந்து அவருடைய ஆட்சி காலத்துல நல்லது ஒண்ணு கூட நடக்கல. மன்னிக்கணும் 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 மன்னிக்கணும், நல்லது நடந்திருக்கு. அவரோட குடும்பத்துக்கு நடந்திருக்கு. அவருடைய கட்சி தலைமைக்கு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நெருங்கியவங்களுக்கு, வேண்டப்பட்டவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. அவங்களுக்கு நல்லது, அந்த நல்லது நடந்திருக்கு இல்லையா? அப்படின்னா பண லாபம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். எங்க இருந்து வந்தது அந்த பண லாபம்? அவங்க கைக்கு அந்த பணம் எங்க இருந்து வந்தது? பல லட்சம் கோடி பணம் எங்க இருந்து வந்தது அவங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் ஆளாலும், ஒவ்வொரு மந்திரியும், மந்திரிக்கு சம்பந்தப்பட்டவங்க, ஒவ்வொரு துறையிலையும் அத்தனை ஊழல் கேசஸ் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? பத்திரிகையில படிக்கிறோம்ல. அந்த லட்சக்கணக்கான அந்த ரூபாய்கள் வந்து எங்க இருந்து வந்தது? அந்த சொத்து எங்க இருந்து வந்தது? மக்களுடைய வரி பணத்தை ஊழல் பண்ண சொத்து அது. உங்களுடைய திட்டங்களை செயல்பாட்டு கொண்டு வர வேண்டிய வரி பணம், உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய வரி பணம், அதாவது சாலை வசதிகள், உங்களுடைய சுகாதார வசதிகள், தூய்மையான குடிநீர் வசதிகள், பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டிய உங்களுடைய கட்டமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டிய வசதிகள், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு முறையான வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உங்களுடைய வரி பணம். இன்னைக்கு நீங்க வாங்குற சம்பள காசு வந்து என் பிள்ளைகளுக்கு 3 வேளை ஒழுங்கான சாப்பாடு போட முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயத்துல விலைவாசி உயர்த்தி விட்டுட்டு உங்களை தவிக்க விட்ட இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்த தமிழ் மண்ணுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்னிக்க முடியாத துரோகமா இருக்கும். இந்த துரோகம் மறுபடியும் நடக்காம செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா நான் இங்க வந்து நிக்கிறேன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு லாபத்துக்காக இல்லை. நானும் உங்களை ஒருத்தராக இருக்கேன். நானும் ஒரு தனி பெண்ணாக இருந்து
என் பிள்ளைய வந்து நான் நான் தாயா நின்று நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி என்ன கஷ்டம் இருக்க, ஒரு தனி பெண்ணு போராடும் தனி பெண்ணுக்கு என்ன கஷ்டம் இருக்கு இந்த இந்த காலத்துல அப்படிங்கறது நல்லா உணர்ந்து உங்களுக்கு சொல்றேன். உழைச்சு சம்பாதிக்கிற அந்த 1 ரூபா காசோடைய மதிப்பு என்ன நல்லா உணர்ந்த ஒரு பெண்ணா நான் சொல்றேன். இந்த நிலை எந்த ஒரு தமிழ் குடும்பத்துக்கும் வரக்கூடாது. அதுவும் ஏழை எளிய மக்கள் ஆகிய உங்களுக்கு வரவே கூடாது. இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம், இது மன்னிக்க முடியாத பாவம். தயவு செய்து 23ஆம் தேதி மறுபடியும் தலை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த திமுக கட்சியும் அவங்களுடைய கட்சியினருக்கும் தக்க பாடம் சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது உங்களுடைய அம்மாவின் ஆட்சி திரும்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். அவர்களால அம்மாவால வளர்க்கப்பட்ட பிள்ளை அவங்களுடைய வழியில நடமாடும் அவங்களுடைய ஆட்சி தொடர்ந்து 4.5 வருஷம் உங்களுக்கு வெற்றிகரமா கொடுத்த அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். அதுதான் தமிழகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சி. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். தேசிய ஜனநாயக கூட்டத்துல இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் இந்த விஷயத்தை மனதார நம்புறதுனால எல்லாரும் ஒருங்கிணைத்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஒரு விஷயம் சொல்றேம்மா, நேத்துக்கு ஒரு பொது வெளியில நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து என் கவனத்துக்கு வந்தப்போ ஆடி போயிட்டேன். அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திமுக இந்தியா கூட்டணி சேலத்துல கூட்டம் போட்டாங்களாம். தலைவர்கள் எல்லாம் நிக்கிறாங்க, மேடையில உட்கார்ந்துருக்காங்க. அம்மா பிரேமலதா அவங்க ஒரு வார்த்தைய சொன்னாங்க, கடி கொலிங்கி போயிருக்கேன் நான். எனக்கு அதை திரும்ப எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது. அந்த வீடியோ வந்து நான் கண்ணால பார்த்து காதால கேட்கலன்னு நம்பி இருக்க மாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க அண்ணன் ஸ்டாலின் மேல 2 குற்றச்சாட்டு வைக்க முடியும், அது தவிர வேற என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. கேட்க நியாயமா இருக்குல்ல? ஆனா அந்த 2 குற்றச்சாட்டு என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் பாலியல் தொல்லை இருக்கு, அது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு, தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலயும் போதை பொருட்களுடைய புழக்கம் அவ்வளவு பரவலாக இருக்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு. இது 2 தானே இருக்கு, இது தவிர அண்ணன் ஸ்டாலின் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. அம்மா, ஒரு தாயோட பாதுகாப்பு வந்து ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றாங்களா? என்னால வந்து புரிஞ்சுக்க முடியல. நான் சிரிப்புக்காக சொல்லல, நான் வந்து இது ஒரு விளையாட்டுக்காக சொல்லன்னு, நான் நக்கலும் அடிக்க சொல்லல, நான் கிண்டல் பண்ணல. தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களையும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து இப்படி ஒரு பேச்சு வந்து நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த